மழை வெயில் காலத்துல என்ன பண்றீங்க? மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இதே தான் எங்களுக்கு. யாரும் கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் தான் உங்களை வந்து பார்த்து பண்றாங்க. பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஆதரவு இருக்கு. மனைவியோட கை கால் செயல் இழந்தும் தன்னம்பிக்கையோட அவங்களுக்கு துணையா வாழ நினைக்கும் கணவருடைய இந்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கிராம மக்கள் உதவியோட சந்தோஷமா இந்த இடத்திலேயே வாழ விரும்புறதா இந்த வயதான தம்பதி தெரிவிச்சிருக்காங்க. தங்க இடமில்லாம கஷ்டப்பட்டுட்டு வரக்கூடிய இந்த வயதான தம்பதிக்கு வீடு அமைச்சு தரணும்னு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலை பக்கத்துல இருக்க குறும்பட்டி கிராமத்துல பேருந்து நிழற்குடையில தங்கிட்டு வராங்க ஈரோடு பகுதியை சேர்ந்த வயதான தம்பதியான முருகன் மற்றும் கண்ணகி. ஆதரவு இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய இவங்க கஷ்டப்படுறத பார்த்த இந்த பகுதி கிராம மக்கள் அவங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் தங்கறதுக்கு ஏத்த மாதிரி கட்டில் பெட்ஷீட்டும் கொடுத்து உதவிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஈரோடு பகுதியில கூலி வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில தன்னுடைய மனைவிக்கு வலது கை கால் செயலிழந்து போனதால இருந்த கொஞ்ச இடத்தையும் விற்று சிகிச்சைக்கு செலவழிச்சிட்டு இப்ப வேறு வழி தெரியாம இந்த பகுதிக்கு இவங்க வந்ததா சொல்லப்படுது. இங்க ஆதரவற்று இருக்கக்கூடிய இவங்களுடைய இந்த நிலைமைய பார்த்த கிராம மக்கள் மனமுருகி இவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. தினமும் இவங்களுக்கு 3 வேளை சாப்பாட பொதுமக்களே கொடுக்கறாங்க. இருந்தாலும் மழை காலங்கள்ல இவங்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வரதாகவும் இதுக்கு கிராம நிர்வாகம் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும், இவங்க தங்கறதுக்கு ஒரு குடிசை வீடோ இல்ல சிறிய அளவுல கான்கிரீட் வீடோ கட்டி கொடுத்தா இவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவோட தன்னம்பிக்கையோட வாழணும் அப்படின்னு இந்த தம்பதி இருக்கிறத பார்க்கும் போதே நிகழ்ச்சியை ஏற்படுத்துது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.